ஐ எம் ராஜ்குமார். இன்னைக்கு நம்ம எங்கே நிற்கிறோம், எந்த மாதிரியான சைட் பார்க்க போகிறோம், சைட்டில் என்னென்னலாம் அப்படியெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க, புதுசாக என்ன 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 அப்படியெல்லாம் கொண்டு வர போகிறாங்க, சைட்டில் என்ன என்ன மாதிரியான டெவலப்மெண்ட்லாம் பண்ணி முடிச்சிருக்காங்க, எல்லாத்தையுமே இன்னைக்கு ஒன் பை ஒன்றா உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ ஸ்கிப் பண்ணால் வீடியோ பாருங்கள். ஸோ சேனலை வந்து மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள். ரைட், நீங்கள் எக்ஸாக்டாக நம்ம சைட்டுக்குள்ளே தான் நிற்கிறோம். இன்னைக்கு கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் 3 என்கேஜுங்கிறது கோயம்புத்தூர் அதிகமாக ரூல் பண்ணிட்டு இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையம் என்கேஜ், செகண்ட் பார்த்தீங்கன்னா அவினாசி எல்என்டி பைபாஸ், தேர்டு பார்த்தீங்கன்னா சத்திய என்கேஜ். இதில் வந்து நம்ம எங்கே நிற்கிறோம் அப்படின்னா, நம்மளோட ப்ராஜெக்ட் லொக்கேஷன் எங்கே அமைஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா, சத்திய என்கேஜை பேஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் ட்ராவலில் நம்ம ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்குங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு கோயம்புத்தூர் பொறுத்த வரைக்கும் 3 மேஜரான ஏரியா பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி பிஸ்னஸில் லீட் ஆகிட்டு இருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் காலப்பட்டி, ஒன்று சரவணம்பட்டி, 3வது கோயில்பாளையம். இந்த கோயில்பாளையத்துக்கு பேஸ் பண்ணி தான் நம்ம சைட் வந்து லொக்கேட் ஆகிருக்குங்க. இன்றைக்கி நம்ம கோயில்பாளையம் சரௌண்டிங் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த ப்ராஜெக்டாக எடுத்து பாருங்கள், மினிமம் பார்த்தீங்கன்னா பேஸ் 1, பேஸ் 2, மேக்ஸிமம் பேஸ் 3 வரைக்கும் போகும். பட் நம்ம சைட்டில் நம்ம லேஅவுட்டில் பார்த்தீங்கன்னா பேஸ் 1 ஆரம்பித்து பேஸ் 6 வரைக்கும் லான்ச் பண்ணி எனபிள் பண்ணி முடிச்சு ப்ராசஸிங் போயிட்டுருக்கு. இதுக்கப்புறமே பேஸ் 7, பேஸ் 6, 8 லான்ச் பண்ணுறதுக்கு பாசிபிள் அதிகமாக இருக்குங்க. நம்மளோட சைட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ பேஸ் 1லேருந்து ஆரம்பித்து பேஸ் 5 வரைக்கும் முடிஞ்சுங்க. ஆல்மோஸ்ட் சைட்லாம் முடிஞ்சுங்க. பேஸ் 6 வந்து லான்ச் பண்ணி இப்போ சேல் ப்ராசஸிங் போய்கிட்டு இருக்கு. பேஸ் 6 பார்த்தீங்கன்னா டோட்டல் ஏக்கர் பார்த்தீங்கன்னா 7 ஏக்கர் பரப்பளவில் நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். டோட்டல் சைட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 124 சைட் வந்து நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். நம்ம சைட்டில் அம்யூனிட்டிஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக, யூனிக்காக, அழகாக, பர்ஃபெக்ஷனாக பண்ணி முடிச்சிருக்காங்க. என்னென்னு ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன், சார் பாருங்கள். ரோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தார் ரோடு, நல்லா குவாலிட்டியாக வந்து 30 ஃபீட்டு, 35 ஃபீட்டு, 40 ஃபீட்டு எல்லாம் அகலமான தார் ரோடு கொடுத்துருக்காங்க. ட்ரைனேஜ் ஏரியா சிஸ்டம்ங்கிறது எல்லா சைட்டுக்குமே பேஸ் 1லேருந்து பேஸ் 6 வரைக்குமே நல்லா நீட்டாக வந்து லான்ச் பண்ணியாச்சுங்க. டேப் கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு பிளாட்டுக்குமே இண்டிவிஜுவல் டேப் கனெக்ஷன் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். தண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ கரண்ட்டில் வந்து நல்ல தண்ணியாக இருக்கட்டும், உப்பு தண்ணியாக இருக்கும், டெய்லி வந்துட்டுருக்கு. அதுக்கான ஓவர் ஹெட் வாட்டர் டேங்குமே லான்ச் பண்ணியாச்சுங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஃப்ளாட்டுக்குமே லைட் செட்டப், சோலாரில் வந்து ஸ்ட்ரீட் லைட் செட்டப் வந்து நம்ம லான்ச் பண்ணிட்டோம். சைட்டை சுற்றியுமே ஓவரால் கன்ஸ்ட்ரக்ஷன் நல்ல காம்பவுண்ட் வால் வந்து நல்லா குவாலிட்டியாக போட்டு கொடுத்துருக்கோம். இது போக உங்களுக்கு வந்து சில்ட்ரன்ஸ் பார்க், பிளேயிங் ஏரியா, சில்ட்ரன்ஸ் பார்க்குள்ளேயுமே வந்து உங்களுக்கு ஓப்பனாக ஆடிட்டோரியம், ஃபங்க்ஷன் வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து டே பை டே ஃபங்க்ஷன் வச்சு ரன் பண்ணிக்கலாம். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா வாக்கிங் ஏரியா, வாக்கிங் ட்ராக், இது போக டர்ஃபு, உங்களுக்கு சில்ட்ரன்ஸ்க்கு, யங்ஸ்டர்ஸுக்கு, அதுக்கப்புறம் பசங்க ப்ளே பண்ணுறதுக்கான டர்ஃப் ஏரியா. டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து மொத்த பேஸுமே வந்து டெவலப்மெண்ட் ப்ளஸ் வந்து அம்யூனிட்டி பக்காவாக நீட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க. ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா, நீங்கள் கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் கோயில்பாளையம் சரௌண்டிங் பார்த்தீங்கன்னா சென்ட் காஸ்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 லட்சம், 12 லட்சம், 13 லட்சம் போயிட்டுருக்கு. பட் நம்ம அவங்களுக்கு டஃப் கொடுக்குற மாதிரி தான் இப்போ நம்ம லேஅவுட்டில் வந்து சைட் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். சைட்டில் பெர் சென்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 7.95 லான்ச் பண்ணுறோம். அதாவது பார்த்தீங்கன்னா 7.95க்கு நம்ம லான்ச் பண்ணுறோம். சைட் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. ஏன்னா பேசிக்ஸு நியூ லான்ச்சிங்கு, சைட் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. என்ன அப்படின்னா நார்த் சைட்டு, ஈஸ்ட்டு, கார்னர் சைட்டு அந்த மாதிரி சைட் வந்து லேஅவுட் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஸோ வந்து நீங்கள் உடனே வந்தீங்க அப்படின்னா சைட்டு வந்து புக் பண்ணி உங்களுக்கான பிடிச்ச சைட்டை வந்து சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம சைட்டோட நேம் பார்த்தீங்கன்னா மெட்ரோ கிராண்ட் நேமில் நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ சைட் பேருக்கு ஏற்ற மாதிரி கிராண்டாக நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். பேக் சைடில் பாருங்கள் உங்களுக்கு ஃபவுண்டேஷன், பார்க்கு நீட்டாக பர்ஃபெக்ஷனாக பண்ணி கொடுத்துருக்காங்க. டோட்டல் பார்த்தீங்கன்னா பார்க் மட்டுமே கிட்டத்தட்ட 50 சென்டில் லான்ச் பண்ணியிருக்கோம். சரி, நியர்பை பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸு, காலேஜ் அதிகமாக இருக்குது. நான் ஒன் பை ஒன்னும் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு. ஸ்கூல் பார்த்தீங்கன்னா இந்தியன் பப்ளிக் ஸ்கூலு, அதுக்கப்புறம் கோவை வித்யாசரம் ஸ்கூலு மெயின் ரோட பேஸ் பண்ணி அமைஞ்சிருக்கு. காலேஜஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக் சைடில் வந்து ரத்னம் குளோபல் காலேஜ், ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எஸ்என்எஸ் காலேஜ், அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா குமரன் மெடிக்கல் சென்டரு, கேஎம்சி ஹாஸ்பிட்டலு, எல்லாத்தையுமே வந்து நீங்கள் வந்து ஸ்கூலு, காலேஜ், ஹாஸ்பிட்டல் எல்லாத்தையுமே வந்து ஒரு 10 மினிட்ஸில் ரீச் பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரி தான் சைட் அமைஞ்சிருக்கு நம்மளுக்கு. ஸோ நம்மளோட மெட்ரோ கிராண்ட் ப்ராஜெக்ட்டில் வந்து நீங்கள் வந்து ரெடி காசு கொடுத்தும் ஃப்ளாட் வாங்கிக்கலாம். இல்லை அப்படின்னா லோன் அரேஞ்ச் பண்ணி தராங்க. லோன் பார்த்தீங்கன்னா வந்து வெறும் லேண்ட் மட்டும் நீங்கள் வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா 70% லோன் பண்ணிக்கலாம். இதுவே லேண்ட் எடுத்து வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து 90% வரைக்குமே நீங்கள் லோன் வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ பிகாஸ் ரீசன் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் நீங்கள் காந்திபுரம் டு அன்னூர் வரைக்கும் நீங்கள் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து காந்திபுரத்துலேருந்து அன்னூர் வரைக்குமே இடையில வந்து எந்த ஒரு ஜங்ஷன்லையுமே பஸ் ஸ்டாண்டுன்னு சொல்லி தனியாக இண்டிவிஜுவலாக கிடையாது. கோயில்பாளையத்தில் மட்டும்தான் பஸ் ஸ்டாண்டுன்னு சொல்லி தனியாக லொக்கேட் வச்சுருக்காங்க. ரீசன் இன்னொரு காரணம் இருக்குது. என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து கோயில்பாளையம் பேஸ் பண்ணி அதிகமான கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் ஆஃபீஸ்லாம் லான்ச் ஆயிருக்கு. ஸோ இப்போ நீங்கள் லேண்ட் வாங்கினா மட்டும்தான் ஃபியூச்சரில் உங்களுக்கான ப்ராஃபிட் வந்து நீங்கள் எடுக்க முடியும்.
ஏன்னா இப்போ சைட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா லோவாக இருக்கும். ஸோ கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் வந்து முடிச்சதுக்கப்புறம் அவங்க ஒர்க்கிங்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஸோ நீங்கள் வாங்குற இடம் பார்த்தீங்கன்னா டபுளாக ஆகிறதுக்கு பாசிபிள் அதிகமாக இருக்குங்க. ஸோ நம்ம சைட் பார்த்தீங்கன்னா இங்கே மட்டும் இல்லைங்க. கோயம்புத்தூர்ல அதிகமான மேஜர் லொக்கேஷன்ல பிரைம் லொக்கேஷன்ல நம்ம சைட் லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சரவணம்பட்டி மெயின் லொக்கேஷனு, கீழ்நத்தம் ஐடி பார்க்கு, அத்திப்பாளையம், அதுக்கப்புறம் கோயில்பாளையம் மேஜர் லொக்கேஷனு, அன்னூர், கரியம்பாளையம் அதிகமான சைட் நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ நம்பர் வந்து டிஸ்பிளேல போட்டிருக்கோம். அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. என்கொயரி பண்ணுவாங்க. ஸோ விசிட் வர மாரி இருந்துச்சுன்னா கண்டிப்பா வாங்க. ஸோ தனியா வராதீங்க. ஃபேமிலியோட வாங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்ச சைட்ட வந்து நீங்க ஒரு அமௌண்ட் பே பண்ணி புக்கிங் போட்டு உங்களுக்கு பிடிச்ச சைட்ட வந்து நீங்க பிளாக் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க் யூ. பாய்.